இப்போ கார்டாஸுக்கு பிறகு நிறைய பேர் வந்து புரட்சி பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின் எல்லாமே கேட்குற இந்த மக்கள் சபரி வந்து பார்வதி கண்ணில் அடித்து வேணுனே இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்போ ஏன் இப்படிலாம் குரல் கொடுக்கல? அப்போ வந்து 2 கேமுக்கும் இதுலேயே தெரியுது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பாட்டில் டாஸ்க்கும் கார் டாஸ்க்கும் பார்க்கும்போது பாட்டில் டாஸ்கில் நடந்தது இன்டென்ஷனல்னு யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனால் கார் டாஸ்கில் நடந்தது இன்டென்ஷனலாக வேணும்னே ட்ரிகர் பண்ணி அவங்கள பேச வச்சு இவங்கள பேச வச்சு 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை முத்தி போய் கடைசியில் இவங்க காலால் ஏற்றி வச்சு இன்னொருத்தவங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அந்த கதவை திறந்து ஒருத்தவங்களை வெளியே புஷ் பண்ணும்போது தான் இது வந்து இன்டென்ஷனலாக நடந்திருக்குன்னு மக்களும் நிறைய பேர் கேள்வி கேட்டு ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் பிபி ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. கார் டாஸ்க்குக்கும் பாட்டில் டாஸ்க்குக்கும் டிஃப்ரெண்ட் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்படி பார்க்குறேன். எது இன்டென்ஷனலாக வேணும்னே ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணணும்னு எந்த டாஸ்க் நடந்துச்சு? இதில் கார் டாஸ்கில் எனக்கு வந்து வேணும்னே செஞ்ச மாதிரி தோணுது. பட் பாட்டில் டாஸ்கில் வேணும்னே செஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் யாருமே வந்து ஒருத்தவங்களை டச் பண்ணாமல் அந்த டாஸ்கில் வின் பண்ண முடியாது. பட் கார் டாஸ்கில் நம்ம இடம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் நெருக்கி உக்காந்து நிற்கிறோம் அது உள்ள. பட் யாரையும் வந்து அடிச்சோ குத்தியோ தள்ளியோ அந்த காரை விட்டு வெளியே அனுப்பியோ வின் பண்ணுற ஆப்ஷன் அதில் கிடையாது. பட் அப்படி இருக்கும்போது கதவை திறந்து ஒருத்தவங்களை காலால் ஏற்றி வச்சு வெளியே அனுப்புறது அது இன்டென்ஷனலாக செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.